மகாராஜா, மெய்யழகன் மாதிரி படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காம ராயன் படத்துக்கு கிடைச்சது அப்படிங்கிற சர்ச்சைக்கு நடிகர் தனுஷ் பதிலடி கொடுத்திருக்காரு. 3, மரியான், மயக்கம் என்ன படங்களுக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்கல. இப்ப கேட்கறவங்க அப்ப ஏன் கேட்கல? 2 தேசிய விருது தான் கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு நடிகர் தனுஷ். சூர்யா, மமிதா பைஜு நடிச்ச விஸ்வநாதன் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பிரேமலு படத்துக்காக 8 லட்சம் மட்டுமே வாங்கின மமிதா பைஜு இந்த படத்துக்கு 2 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. சமந்தா லீட் ரோல்ல நடிச்ச மாயன்டி பங்காரம் 100 கோடி வசூல் பண்ணுச்சு. அதே மாதிரியே லீட் ரோல்ல சாய் பல்லவியும் நடிக்க போறாங்க. தெலுங்குல முன்னணி இயக்குனரான கிஷோர் திருமலாவோட இதிகாச படங்கள்ல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. ஸ்பைடர் மேனோட அடுத்த பாகமான பிராண்ட் நியூ டே வர்ற 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்தியாவில் மட்டுமே ப்ரீ புக்கிங்ல 25 கோடிக்கு மேல வசூல் பண்ணி பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட ரெக்கார்டை தளபதியோட ஜனநாயகன் படம் பிரேக் பண்ணியிருக்கு. படம் வெளிவந்த முதல் சனிக்கிழமை தளபதியோட படத்துக்கு 488 லட்சம் டிக்கெட்டுகள் புக் ஆயிருக்கு புக் மை ஷோல. இதே சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு 481 லட்சம் டிக்கெட் புக் ஆனதான் ரெக்கார்டா இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான தமிழ் சினிமா நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.